வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் பின்பற்றுகிறார், அவருடைய வழியிலேயே வீடுகளில் திமுகவினர் விளக்கேற்ற சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தினமலர் பத்திரிகை. அதற்கு திமுக செயலாளர் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்காரு, அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. ஏன் திடீரென்று இப்படி ஒரு விஷயத்த வெளியிட வேண்டிய அவசியம் என்ன தினமலருக்கு? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது அந்த பத்திரிகைகளுடைய திரிபுவாதம் அதான் அது. அதாவது ஒரு பத்திரிகை நடத்துறது அப்படிங்கிறது அல்லது ஒரு செய்தியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு தர்மம் அது, ரைட்? அதனால தான் உங்களுக்கு அவன் காசு கொடுத்து ஏன் வாங்குறான், 10 ரூபா கொடுத்து ஒரு பத்திரிக்கை வாங்குறான் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை. அப்போ நீங்கள் உண்மையை சொல்லணும். ஒரு ஜேர்னலிசம், நானும் எடிட்டராக இருக்கிறதுனால ஜேர்னலிசம் சம்மந்தமாக எனக்கு சொல்லி தந்த வாத்தியார் சொன்னார். அதாவது நீ எடிட்டராக இருக்கிற, உனக்கு ஃபோன் வருது வீட்டிலேருந்து, உங்கள் அப்பா தவறி போனாங்கன்னு தகவல் வருதுன்னு வச்சுக்கோ. நீ அது சம்மந்தமாக என்ன எழுதணும்னு நினைக்கிறியோ அதை எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் பார், உன் தந்தை இறந்துட்டாருன்னு. அதோடு விட்டுறாத. டாக்டரை கூப்பிட்டு அவர் இறந்து போனார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற உன் ஆஃபீஸுக்கு சொல்லு, அந்த செய்தி வரட்டும். சூழல் புரியுதா உங்களுக்கு? தந்தையை இழந்த சூழ்நிலையில் கூட அதை உறுதிப்படுத்தாத செய்திகள் வந்து விடக்கூடாது, ரைட்? அப்போ இந்த தர்மத்துக்கும் நேற்று நடந்திருக்க அதர்மம், அப்போ இவங்க பத்திரிகை நடத்துறதுக்கான தகுதி உண்டா இவங்களுக்கு? கழகத்தினர் கொடியேற்ற சொல்லி முதல்வர் சொன்னாரு, அதற்கு பதிலாக விலக்கேற்ற சொல்வது அப்படின்றது அதுதான் சொல்றேன். இது என்னன்னா முற்றிலும் இயக்கத்திற்கு புறம்பான செய்தி இது, ரைட்? இயக்கம் பேசுகிற கொள்கைக்கு, பகுத்தறிவு கொள்கைக்கு நேர் எதிர்மாறானது. அப்போ என்னன்னா இது ஒரு நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா, இப்போ சொல்றேன், உங்ககிட்ட குடிப்பழக்கமே இல்லை, இப்போ நான் சொல்றேன் தம்பி குடிச்சு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் அசாசினேஷனோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேரக்டர் அசாசினேஷன் தான் இது. நாங்கள் போய் எங்கே போய் கொளுத்த சொல்லுவோம்? நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. அதாவது இப்போ என்னடான்னா, இந்த செய்தியை பார்த்துட்டு இன்னும் ஒரு 1000 பேர் பேசுவான். அவங்க போடுறதே எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கொளுத்தி போடுறது. நிறைய பேர் என்னன்னா முழுசா வாசிக்க மாட்டான், ரைட்? இதை எடுத்து உடனே ஆஹா தீ கொளுத்த சொல்லிவிட்டார்கள், இதுதான் உங்க பகுத்தறிவா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மை திராவிட முன்னேற்ற கழக அரசை அரசியல் ரீதியாக குறை சொல்லுவதற்கோ விமர்சிப்பதற்கோ வறட்சியில் இருக்கிறது எதிர்கட்சிகள் அல்லது பத்திரிகைகள், நம்மை வேண்டாத பத்திரிகைகள். அந்த வறட்சியினுடைய விளைவு எதையாவது ஒன்றை எடுத்து நம்மளை அசாசினேட் பண்றது அல்லது நமக்கு ஒரு நெருக்கடி தர்றது. பாஜகவின் பக்கம் சாய்கிறது திமுக அல்லது RSS கொள்கைகளை பின்பற்றுகிறது திமுக அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். சமீப காலத்தில் அது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கு. கல்வித்துறையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு RSS ஊடுருவிட்டாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. இப்போ அதற்கு ஒரு இன்னும் பவர் கொடுக்கணும் அப்படின்றது அதுதான் சொல்றேன். அதாவதுமா எப்படி இங்க ஒரு RSS கொள்கை எப்படி உள்ள வர முடியும்? அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கலாம். நீங்க திமுக என்கிற இயக்கம் வேறு, திமுக தலைமையிலான ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய அதிகார வர்க்கம் வேறு, ரைட்? இப்போ அந்த அதிகார வர்க்கத்திற்குள் RSS புகுந்திருந்தால், இப்போ நம்ம கவர்னர் RN ரவி இவ்வளவு தீவிரமா RSS பேசுறாரு, அப்ப இவர் அதிகாரத்தில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாரு, ரைட்? அப்ப இவரை மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கலாம்? ஓகே, அதுக்கு எப்படி திமுக பொறுப்பேற்கும், திமுக ஆட்சி பொறுப்பேற்கும்? ஆனா அவர்களுக்கு களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இப்ப என்னன்னா களை எடுக்க முடியாது. என்ன காரணம்? இவன் RSSன்னு நம்ம அதை சொல்றதுக்கு முன்னாடி இப்போ அவன் சட்டத்தை மாத்திட்டான்ல. பிரதமர் நரேந்திர மோடி இப்ப என்ன சொல்றாரு? அரசு ஊழியர்கள் RSSல சேரலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. எல்லாத்தையும் அவுத்து விட்டார்ல. இப்ப முந்தியாவது தன்னை RSS சொல்றதுக்கு பயந்துகிற அல்லது அந்த கொள்கைகள் அப்படி லேசா அரசல் புரசலா வச்சுக்கிட்டு இருந்த அதிகாரிகள் இப்ப வெளிப்படையா வைக்கிற வேண்டியது இருக்கும். அப்ப நீ உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது, தூக்கி டிரான்ஸ்பர் அடிக்கலாம், ரைட்? அவ்வளவுதான். ஆனால் ஒன்று சொல்றேன், RSS ஒரு இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது இந்தியத்துவத்திற்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த RSSின் ஊடுருவல். ஏன்னா அவங்க ஒரு நோய், தம்பி, ஒரு நோய் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த நோய் நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா நீ வெளியே வந்துடலாம். உன்னை தெரியாமலே முடிக்கிற நோய் இருக்கு விஜயா,
அதுதான் ஆர்எஸ்எஸ். அதுதான் நூரானி சொல்லியிருப்பார், தவறி போனார் இப்போ. ஆனால் சமீபத்தில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனை இருக்கு, அது புகைச்சல் அது ஒரு ட்ராமா போடுறது. இப்படி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும், அதுக்கு இப்படி ஒரு டிமாண்ட் அடிக்கிறது. அடிச்சதுக்கு பிறகு அந்த செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது முதல் முறையாக சொல்கிறாங்க கிடையாது. 2019 கேண்டிடேட் கொடுக்கும்போதே ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் பிரச்சனைனாங்க. ரைட். இன்னொன்று சொன்னாங்க, 2024 கேண்டிடேட்டாக இவர் இருக்க மாட்டார், மோடி இருக்க மாட்டார், ஆர்எஸ்எஸ் அதாவது என்ன சொல்கிறது தீவிரமான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரை உள்ள கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்திற்கேற்ப அவங்க வந்து தங்களை காமிச்சிக்கிறது, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இதை நம்பிடக்கூடாது. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு போல இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அவங்க யாரையாவது ஒரு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த போஸ்ட்டுக்கு இவரை போடுங்க அப்படின்னு. அவங்க சொல்கிற வைஸ் சான்சலர்ஸ் நிறைய பேர் அவங்க தான் போடுறாங்க, அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய ராகுல் கூட அதை சொல்லியிருக்காரு, வைஸ் சான்சலர்ஸ் வந்து பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் பேஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அப்போ அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போ ராகுல் காந்தி வந்து அமெரிக்காலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், ஆர்எஸ்எஸ்காரர்கள் கல்வி நிலையங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க, அது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு, அது நாட்டினுடைய அவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ தமிழ்நாட்டிலையும் பொருத்தி பார்க்கலாமா? நமக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்த உடனே யாரையும் தெரியாது. ரைட். அவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருப்பாரு, இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாரு, இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாரு. ரைட். நமக்கு அவர் அப்பாயின்மெண்ட்டை போட்டு விட்டுருப்போம். இவருக்கும் அதுக்கும் அங்கே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு உளவுத்துறை தான் சொல்லணும். உளவுத்துறையிலே ஊடுருவி இருந்தா இப்போ இடி டிபார்ட்மெண்ட் உளவுத்துறை சார்ந்தவர். நான் சொல்றது என்னன்னா, இடிஏ ஊழல் வாங்கி மாட்டினாங்களா இல்லை, அதே மாதிரி ஊழலை விசாரிக்க போன சிபிஐ அதிகாரி காசு வாங்கினாங்களா இல்லையா? அப்போ எல்லா இடத்திலும் இந்த கெடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னன்னா, இந்த அதிகாரிகள் கோல் வச்ச முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வட மாநிலங்களில் இருப்பதை போல அல்லது வேறு தென் மாநிலங்களில் இருப்பதை போல, இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் தப்பாக பேசுகிறான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சியை தவிர மீதி எல்லா கட்சியும் கண்டிச்சு தான். பாட்டாளி மக்கள் கட்சியும் கண்டிச்சுது, அதிமுக கண்டிச்சுது, தேமுதிக கண்டிச்சுது, எல்லாம் கண்டிச்சதுல்ல. ரைட். ஏன்? அப்போ ஒன்று புரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணுக்கான கட்சி, அது சின்ன கட்சியாக இருந்தாலும் இந்த மண்ணுக்கான கலாச்சாரத்தோடு தான் கட்சி நடத்த முடியும். இந்த மண்ணுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதனால அதுக்கு வக்காலத்து வாங்குது. ஒட்டுமொத்த இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம அரசியல் உலகத்தில் ஒரு 25 கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 கட்சியில் 24 கட்சி இதை எதுக்குது, ஒரே ஒரு கட்சி வக்காலத்து வாங்குது. அப்போ அந்த ஒரு கட்சி சத்தியமாக இந்த மண்ணுக்கான கட்சி இல்லை. ரைட். ஏன்னா இந்த 24 தலைவர்களும் கொதிக்கிறாங்கல்ல, எப்படி போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி போய் பேசலாம் அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் அவ்வளவு கொதிப்பா கொடுத்துருக்காரு, அவனை உடனே தூக்கி உள்ள போடுங்கிறாருல. அப்ப இந்த மண்ணுக்கான ஒரு தலைவன், இந்த மண்ணிலிருந்து விளைந்த கருத்தாக்கத்தில் உண்டான ஒரு அரசியல் இயக்கம் கொதிக்கிறது. இந்த மண்ணை அழிக்க வேண்டும், இந்த மக்களை அழிக்க வேண்டும், இந்த மொழியை அழித்துருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வக்காலத்து வாங்குது. இந்த கட்சியைத்தான் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுல 1-2 கல்வி நிலையங்கள் இருக்கலாம், அந்த சிபிஎஸ்இ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதுகளில் இருக்கக்கூடிய அல்லது கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி மூலம் அங்கீகாரம் வாங்கிய பள்ளிக்கூடங்கள், அதனுடைய நிர்வாகிகள் இப்படி இருக்கலாம். ரைட். ஆனால் ஒரு காலத்தில் பெற்றோர்களுக்கு இது தெரிய வருகிற போது அவர்களே அந்த பள்ளிக்கூடங்களுக்கு பாடம் நடத்துவார். பிரதமர் மோடியோடு தினமலர் அந்த செய்தியிலே வந்து ஒரு 2 சாராம்சம் இருக்கு. ஒன்று வந்து சித்தாந்த ரீதியாக கருத்து உருவாக்குறது ஒன்று, இன்னொன்று பிரதமர் மோடியும் ஸ்டாலின் ஒப்பிட்டு பார்க்கறது ஒன்று. அமெரிக்காவில் வந்து தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு பார்த்த பிறகு மோடி விசஸ் ஸ்டாலின் அப்படின்னு ட்ரெண்ட்லாம் பண்ணாங்க. அப்போ ஸ்டாலின் எப்படி செயல்படுகிறார், மோடி எப்படி செயல்படுகிறார், வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட அவரை கம்பேர் பண்ண முடியாது. தளபதியோட வந்து நீங்க பிரதமர் மோடியை கம்பேர் பண்ண முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் இப்போ அவர் மேற்கொள்ளாத வெளிநாட்டு பயணங்களே கிடையாது. அதான் சிங்கப்பூர் போனார், போனப்போ ஒரு ட்ரம்ஸ் வாசித்தாராம். ரைட். அந்த ட்ரம்ஸ் வந்து என்னென்னா மும்பை அட்ரஸ் இருக்குதான், அதில் மொபைல் நம்பரில் ஃபோனை போட்டு கேட்டால், சார் அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கு போயிடுவோம், எங்களை புக் பண்ணிடுவாங்க, நாங்கள் ஒரு 300 பேர் தனி ஃப்ளைட்டில் போயிடுவோம் சார், போய் அவர் இறங்கின உடனே நாங்கள் வந்து மோடி மோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காருல. ரைட். அப்போ அது ட்ராமா.
ஓகே. ஆனால் சிக்காகோ நகரில் நான் கேள்விப்பட்டது, ஏன்னா எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேஷன், ரைட். நான் கேள்விப்பட்டது என்னென்னா மக்கள் அழுதுருக்காங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 6000 7000க்கு மேலே போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டை மாதிரி நீங்கள் அங்கே என்ன பண்ண முடியாதுன்னா 2000 பேரை வெளியே ஓட்டுலாம் நடத்த முடியாது. அங்கே 4500 தான் அந்த இதுக்கான அலவுடு, இது அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அந்த மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல, ரைட். அழுதுருக்காங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராமா மாதிரி செட் பண்ண முடியாது. அப்போ ஒரு தலைவனுடைய தலைமைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் டயஸ்போரா, வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு மட்டும் நான் சொல்ல, இந்தியர்களுக்கே வந்து அவர் மேலே ஒரு பாசம் வருது. தளபதி எடுத்துக்கொண்டு போகிற விதமும் அந்த நடைமுறைப்படுத்துகிற திட்டங்களும் அவங்க பார்க்குறாங்கல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஆந்திரான்னு வைங்களேன், நான் தமிழன். ஆனால் நம்ம 2 பேரும் வந்து இங்கே இருக்கும்போது தான் நம்ம வேற வேற மாநிலம் மாதிரி பார்ப்போம். நீங்கள் இதுவே ஒரு ஃபாரின் போயிட்டீங்கன்னா நம்மளை அறியாமல் உடனே ஒன்றாயிரும், இந்தியன் அப்படின்னு ஒரு பாண்டு உருவாயிரும், ரைட். ஸோ நாங்களும் ஷேர் பண்ணுவோம், நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க. யதார்த்தம் இது. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு தலைவர், அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவர் அப்படிங்கும்போது அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க. மோடிக்கு என்னத்தை கொடுப்பீங்க? அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், இவர் அதாவது மோதானி பயணங்கள் அப்படிதான் சொல்கிறான், ரைட். அல்ல அப்படின்னா மோபானி பயணங்கள். ஒன்றில் மோடி வித் அம்பானி ஆர் மோடி வித் அதானி. இன்னொருத்தர் இருக்கார், அவர் இந்த பேர்களில் தான் வந்து அவர் போயிட்டு வர்றார். மக்களை சந்திக்கிறதுக்கோ புதிதான இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுத்துக்கிட்டு வர்றதுக்கோ அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு நம்ம தலைவர் வந்து டெய்லி 2300 கோடி 1300 கோடி 1000 கோடி யார் கூட எப்போ என்ன ஏது தெளிவாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்புறம் இதை எப்படி நீங்கள் அதை கூட போய் கம்பேர் பண்ணுங்க? எனக்கு அதில் உடன்பாடு. அமெரிக்க பயணம் அப்படின்றது வந்து இப்போ ராகுல் காந்தியா இருக்கட்டும், DK சிவகுமாரா இருக்கட்டும், முதலமைச்சர் MK ஸ்டாலினா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய காலங்களில் மோடி கூட செல்ல இருக்காருன்னு செய்திகள் பார்க்குறோம். அமெரிக்கா பயணம் அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு இல்லையா? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது அமெரிக்காவுக்கு எதுக்காக போறோம்ங்கிறது தான் முக்கியம். இப்போ அமெரிக்கா அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வளர்ந்த நாடு. இன்னைக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும் உலக போலீஸ்காரன் அவன் தான் தீர்மானிக்கிறான் எங்க என்ன ஏது அப்படிங்கிறத. அங்க யார் உள்நாட்டு குழப்பம் வந்தாலுமே அவன் வந்து வெளியே வந்து தீர்மானிக்கிறது அவன் தான் தீர்மானிக்கிறான். அப்படி ஒரு நாட்டில், ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரி என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாட்டில் நம்ம போய் அங்கேருந்து வந்து வர்றாங்க, தொழிலதிபர்கள் வர்றாங்கன்னா இட் இஸ் த சைன் ஆஃப் ப்ரொக்ரஷன். அது வளர்ச்சியின் குறியீடு. ஏன்னா அவன் வந்து நீங்கள் அங்கே வந்து இருக்கிற தொழிலதிபர்கள் வந்து தொழில் நடத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற லெவல், ரைட். இங்கே மாதிரி இந்த கச்சாமச்சா வேலையெல்லாம் அங்கே இருக்காது. போய் விஓவை பார்க்கணும், அவனுக்கு போட வேண்டியதை போடணும், இதெல்லாம் அங்கே கிடையாது. ஸோ அவன் இன்னைக்கு நம்புறான் அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாடு என்பது ஒரு தனிநாடு போல தன்னை வளர்த்தி நிறுத்துகிறது அப்படிங்கிறதான். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி. உங்களுக்கும் சவுத் இந்தியன் வாய்ஸ் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.